ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் செக்டார்லேருந்து ஒரு கம்பெனி ஐபிஓக்கு லிஸ்டிங்கில் வந்து வராங்க. பார்க் மெடி வேர்ல்ட் ஐபிஓ. இந்த ஐபிஓட ஃபுல் டீட்டெயிலான ரிவ்யூ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிஃப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நான் கலெக்ட் பண்ண டேட்டாவை இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஸோ பார்க் மெடி வேர்ல்ட் ஐபிஓ இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா 2011 இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் செயின் பிஸ்னஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. மோஸ்ட்லி இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இருக்காங்க. மார்ச் 31, 2025 ஸ்டேட்டஸ் படி இவங்க கிட்ட 3000 பெட்ஸ் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். ஸோ ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த ஹாஸ்பிட்டலோட இமேஜஸ் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இவங்க பார்க்கும்போது 14 மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா பார்க் அப்படின்ற பிராண்ட் நேமில் தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ் வந்து இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் வந்து என்னென்னா பார்க் ஹாஸ்பிட்டல் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்க, இல்லை எதுவும் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னன்னா உங்களுடைய வியூ வந்து என்னன்னா ஜஸ்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து என்னன்னா அங்கீகாரம் பெற்றிருக்காங்க. அதாவது என்னன்னா NABH அண்ட் NABL அப்படின்றது வந்து அங்கீகாரம் வந்து இங்கே பண்ணிருக்காங்க. நேஷனல் அக்ரிடிடேஷன் போர்ட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா NABH. NABL அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் அக்ரிடிடேஷன் போர்ட் ஆஃப் டெஸ்டிங் அண்ட் கேலிபிரேஷன் லெபார்டரிஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அக்ரிடேஷன் அதாவது அங்கீகாரம் பெற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தெரிய வருது. மோஸ்ட்லி இவங்களுடைய நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹரியானா, டெல்லி, பஞ்சாப், ராஜஸ்தான் அதாவது நார்த் இந்தியாவில் தான் இவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் வந்து ஹாஸ்பிட்டல் பிஸ்னஸ் வந்து இருக்குது. ஸோ செப்டம்பர் 30, 2025 ஸ்டேட்டஸ் படி பார்க்கும்போது 1014 டாக்டர்ஸ் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. 2142 நர்சஸும் வந்து என்னன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. இந்த ஹாஸ்பிட்டலுடைய வெப்சைட்டும் நான் என்ன பண்ணணும் ஜஸ்ட் வந்து செக் பண்ணுவோம் நம்ம வந்துட்டு. ஏன்னா சில சப்ஸ்கிரைபர் வந்து என்னன்னா இது நீங்கள் ஷோ பண்ணிங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக அதாவது என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலுடைய என்னென்ன லொக்கேஷன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்குது. ஸோ வெஸ்ட் டெல்லி, ஹரியானா, குர்காம் இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்கள் இதில் ஸ்க்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இவங்க எதுலாம் வந்து என்னென்னா எக்ஸலன்ஸாக இருக்காங்க. பிளாஸ்டிக் அண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜரி. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க எதுலலாம் ஸ்பெஷாலிட்டி வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இவங்க இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் இவங்க வந்து என்னென்னா இவங்ககிட்ட என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குன்றத சொல்ல வராங்க. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள் இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து எந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, இவங்ககிட்ட என்னென்ன பாசிட்டிவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக நம்ம திருப்பியும் வந்து இதில் போவோம். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு யாராவது என்னென்னா வீடியோஸ் அதாவது என்னென்னா ட்ரைனிங்ஸ் ஏதாவது உங்களுக்கு வந்து வேணும், பிகினர்ஸ் ட்ரைனிங் வந்து வேணும், இல்லைனா வந்து பர்டிகுலராக எனக்கு வந்து என்னென்னா ஐபிஓ ரிலேட்டடான ட்ரைனிங்ஸ் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கூகுள் ஃபார்முடைய லிங்க் நான் என்ன பண்ணுறேன் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் அதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் உங்களை வந்து ரீச் அவுட் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தராக வந்து டிஸ்கஷன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஐபிஓ டேட்டு டிசம்பர் 10 டிசம்பர் 12 3 நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ₹2 பர் ஷேரில் இந்த ஐபிஓ வந்து வராங்க. ₹154 162 ரூபாவுடைய இவங்க இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ₹162 பண்ண முடியும். 154 162 இந்த இன்பிட்வீன் ப்ரைஸில் வந்து உங்களால் வந்து ரைஸ் பண்ண முடியும். 92 ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட் சைஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. இந்த ஐபிஓ ஃப்ரெஷ் கேபிட்டலாகவும் ஆஃபர் ஃபார் சேலாகவும் வராங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷ் கேபிட்டலாக பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 770 கோடி, ஆஃபர் ஃபார் சேலாக 150 கோடி ஆக மொத்தம் இந்த டோட்டல் இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 920 கோடி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்போது ஃப்ரெஷ் கேபிட்டல்னால் என்ன, ஆஃபர் ஃபார் சேல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கம்பெனியோட எக்ஸ்பேன்ஷன் க்ரோத்துக்கு வந்து இந்த ஃப்ரெஷ் இஷ்யூட அமௌண்ட் வந்து போகும். ஆஃபர் ஃபார் சேல்லாம் எக்ஸிஸ்டிங் ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவங்க எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸில் ஒரு போர்ஷன் வந்து என்ன பண்ணுவாங்க செல் பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட் வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. இந்த ஐபிஓ புக் பில்டிங் ஐபிஓ அப்படின்றத சொல்கிறாங்க. புக் பில்டிங் ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு ப்ரைஸ் பேண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த பேண்டுக்குள்ளே உங்களுடைய அமௌண்ட் நீங்கள் என்ன பண்ண முடியும் வேரி பண்ணிவிட்டு உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ₹154 பண்ணலாம், ₹160 பண்ணலாம், ₹159 நீங்கள் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா புக் பில்டிங் ஐபிஓ அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இது ஒரு ஃபிக்ஸ்டு ஐபிஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹150 இல்லை ₹160 ஒரு ப்ரைஸ் ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸுக்கு மட்டும் தான் உங்களால் வந்து என்னன்னா ரைஸ் பண்ண முடியும். அதுதான் ஃபிக்ஸ்டு டைப் ஐபிஓ அப்படின்றத சொல்லுவாங்க. ஸோ இந்த கம்பெனி BSE அண்ட் NSE 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் இந்த கம்பெனி வந்து லிஸ்டிங்கில் வருவாங்க.
இந்த ஐபிஓவோட ஓப்பன் டேட் க்ளோஸ் டேட் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அலாட்மெண்ட் டேட்டு December 15, 2025 அன்னைக்கு, அதாவது என்னென்னா லேட் நைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிய வரும். உங்கள் அலாட்மெண்ட் லிங்க்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்முடைய டெலகிராம் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பர்டிகுலராக வந்து என்னென்னா அலாட்மெண்ட் லிங்க், இதோட ஃபர்தர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே நான் வந்து அங்கே என்ன பண்ணிகிட்ருப்பேன், அப்டேட் வந்து பண்ணிகிட்ருப்பேன். December 16 அன்னைக்கு உங்களுக்கு அலாட்மெண்ட் நடந்ததுன்னா ஷேர்ஸ் வந்து டிமாட் அக்கௌண்ட்டுக்கும், உங்களுக்கு அலாட்மெண்ட் நடக்கல அப்படின்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து December 16 அன்னைக்கு கொடுத்துருவாங்க. ஃபைனலாக இந்த ஐபிஓ, இந்த கம்பெனி December 17 வெட்னஸ்டே காலையில் 10 மணிக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இவங்க வந்து லிஸ்டிங்கில் வந்து வருவாங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ரைஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து சப்போஸ் வந்து யூபிஐ மேண்டேட் வந்து மறக்காமல் பண்ணிவிடுங்க. அதிகபட்சமாக December 12 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ரீட்டைல் கேட்டகரியில் 17,904 ரூபா மினிமம் உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்தால் மட்டும்தான் இந்த ஐபிஓ உங்களால் வந்து ரைஸ் பண்ண முடியும். மினிமம் 1 லாட்லேருந்து 13 லாட் வரைக்கும் ரீட்டைல் கேட்டகரியிலும், ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 14 லாட்லேருந்து 67 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 68 லாட்லேருந்து அதிகபட்சம் உங்களால் எத்தனை லாட் வேணாலும் உங்களால் அப்ளிகேஷன் வந்து ரைஸ் பண்ண முடியும். ஸோ QAB கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75%, ரீட்டைல் கேட்டகரிக்கு தான் அங்கே தப்பாக போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே QAB கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 50% தான், மன்னிக்கவும் இது வந்துட்டு. ஸோ QAB கேட்டகரி 50%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 35%, NAI கேட்டகரிக்கு 15% இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க வந்து அலோகேட் வந்து பண்ணியிருக்காங்க. நான் ஜஸ்ட் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். இல்லை நீங்கள் சப்போஸ் வந்து என்னென்னா இங்கே வந்து என்னென்னா 50% தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து QAB கேட்டகரிக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் திங்ஸ், ROE 20.68%, ROCE 17%, டெப்ட் பை ஈக்விட்டி ஓகே அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. ரொம்ப கடன்கள் இருக்குது, பட் ஓகேவான கடன்களாக இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த்து 20.08%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் மார்ஜின் 15.30%, எபிட்டா மார்ஜின் 26%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான ரீசனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது எல்லாமே ஓவரால் பார்க்கும்போது ஒரு ஓகே அப்படின்ற ரீசனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டமெண்டல் திங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், ஓகேங்களா. அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கம்பெனி ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ் நம்ம செக் பண்ணும்போது 228 கோடி, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு, 152 கோடி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 213 கோடி. பட் ஆக மொத்தம் பார்க்கும்போது என்னன்னா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ லாஸ்ட் குவார்ட்டரில் பார்க்கும்போது 139 கோடிகள் அளவுக்கு பாசிட்டிவாக மேக் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட EPS வேல்யூ, ஓகேங்களா. ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம் நம்ம, ஓகேங்களா. ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியம் 20.3% அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு லிஸ்டிங் கெயினுக்கு அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக என்னன்னா இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது என்னுடைய சஜஷன். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு டேட்டில் 20%, ஒரு 15,000 ரூபாய் கொடுத்து ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அது கிடச்சிருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 3,000 ரூபாய், மேபி ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு பார்க்கும்போது மினிமம் 2,000 ரூபாயிலிருந்து மினிமம் 3,000 இல்லை 3,500 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஐபிஓட லிஸ்டிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம வந்து என்னன்னா டே பை டே நம்ம வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து செக் பண்ணுவோம். இது இன்னைக்கோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தான். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் டுடே அப்படின்றத என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு செக் பண்ணிவிட்டு நான் வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இதையும் வந்து என்ஷூர் பண்ணிங்க. EPS வேல்யூ 6.44 இருக்குது ஆஃப்டர் ஐபிஓ, PE ரேஷியோ 25, ப்ரொமோட்டர் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 82%. இதுவும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஓகேவான ரீசனான திங்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு ஃபைனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.